பயன்படும் வகையில் ஒரு சிறந்த செயல் திட்டத்தை ராஜாவிடம் கொடுக்குவர்களுக்கு 1 லட்சம் பரிசு அறிவிச்சிருக்கிறார் ராஜா. நம் நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன 1 லட்சமா? அட ஆமாயா, இது எனக்கு கிடைச்ச நான் அதான் தொழில் பண்ணி பொழைச்சுக்குவேன்னு. உனக்கு ஏதாச்சும் ஒரு யோசனை தான் சொல்லேன். எனக்கா யோசனையா? இந்த அளவுக்கு அறிவு தான் நான் எப்ப இருக்க போறேன். அது சரிதான், அது சரிதான். அது தெரிஞ்சா நீயே தண்டரா போட்டுட்டு சுத்திட்டு இருக்க போற. 1 லட்சம் 1 லட்சம் சொக்கா 1 லட்சம். என்னையா தனியா நின்று புலம்பிட்டு இருக்க? உனக்கு என்னையா? நானே என் விஷயத்துக்கு புலம்பிட்டு இருக்கிறேன். போயா. சரி, நான் உனக்கு உதவி செய்ய. நில்லு. நீ எனக்கு உதவி செய்றியா? நீ என்னன்னு சொன்னா தானே நான் உனக்கு உதவி செய்ய முடியும். ராஜா சிறந்த செயல் திட்டத்துக்கு 1 லட்சம் பரிசு தரான். அது எப்படி வாங்குறது நான் புலம்பிட்டு இருக்கிறேன். நீ என்னன்னு சொன்னா தானே நான் உனக்கு உதவி செய்ய முடியும். அதான் சொல்லிட்டியா? சரி, நான் உனக்கு அதை வாங்கி செஞ்சு கொடுக்குறேன். உன்னோட செயல் திட்டம் நல்லா இருக்குமா? நான் எப்படி நம்பலான்னு நீ சொல்ற? சரி, நீ தான் என்ன சோதிச்சு பாரு. நீ கேள்வி கேட்குற, நான் கேட்கிட்டா? இல்லை எனக்கு பதில் சொல்லலாம் தெரியாது, கேள்வி கேட்க தான் தெரியும். சரி கேள். பிரிக்க முடியாதது தமிழும் இனிமையும் சேர்ந்தே இருப்பது தேனும் சுவையும் பார்த்து ரசிப்பது ஈர்க்காயம் குழந்தையின் சிரிப்பும் நாடகம் என்பது வாழ்க்கை நடப்பது சொல்லுக்கு அகத்தியன் வில்லுக்கு விஜயன் அழகுக்கு முருகன் அறிவுக்கு நான் ஆசைக்கு நீ. நீ அறிவாளிதான்ப்பா. அந்த செயல் திட்டத்தை நீ எனக்கு செஞ்சு கொடு. சரி இந்தா. எப்போ உனக்கு அந்த 1 லட்சம் வேணாமா? எனக்கு வேணாம்ப்பா, நீயே வச்சுக்கோ. நிஜமாலுமே? எனக்கு சக்தி மேலதான் வேணாம், நீயே அந்த 1 லட்சத்தை வச்சுக்கோ. சரி, நான் வாங்கினோட்டி வந்து கேட்க மாட்டீல்ல? கேட்க மாட்டேன், நீயே வச்சு வளைச்சுக்கோ. சரி. ராஜாவை சந்திக்கணும். அரசர் வாழ்க. உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறார். வரச்சொல்லுங்கள். உள்ளே போங்கள் புலவரே. அரசர் வாழ்க, அரசர் வாழ்க. நான் ஒரு செயல் திட்டம் நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு செயல் திட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்களாவது கொண்டு வந்திருக்கீங்களே, மிக்க மகிழ்ச்சி. படுத்து காட்டுவோம். மண்ணை வளமாக்கும் உத்தி செயற்கை உர நிலத்திற்கு போடுவதால் மண்ணின் உயிரோட்டமே குறைந்து விட்டது. 50 வருஷமா செயற்கை உரம் போட்டு சீரழிந்து இருக்கும் மண்ணை 6 மாசத்துல வளமாக்க முடியும். 20 வகையான தானியங்களை விதைச்சு அது முளைச்சதும் அப்படியே மண்ணில் உளுந்துடணும். இது மாதிரி 3 முறை செய்தால் மண் உயிரோட்டமா வந்துவிடும். எருக்கு, தும்பை, வேப்பிலை, நொச்சி, துளசி முதலியவற்றை கொண்டு இயற்கை பூச்சி விரட்ட கரைசல் தயார் செய்யலாம். இது பூச்சிகளை விரட்ட உதவும். இயற்கை உரம் மண் உயிர் உரம். அரசவைக்கு புலவர் வந்திருக்கு, மிக்க மகிழ்ச்சி. யாரங்க பரிசுகளை எடுத்து வாருங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகா, 1 லட்சம் எனக்கே கடத்தி விட்டது. நன்றி.